ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. லோடில் இறக்கி முடிச்சிருந்தோம் கோயம்புத்தூரில். இறக்கி முடிச்சுட்டு அடுத்த லோடு போக போகிறேங்க. அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா அசாம் தான் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து எங்கே இருந்தால் இப்போ எங்கே போகிறோம்னா அலபி வர சொல்லியிருக்காங்க. அலபிக்கு வந்து இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும். அலபி போய் லோடு ஏற்றணும். வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அலபி வர சொன்னாங்க. அலபி வர சொல்லிவிட்டு மறுபடியும் கால் பண்ணி அலபி இல்லை ஆல்வாவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்னென்னா ஆல்வா போய்ட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா வாளையார் டோல்கேட்டுங்க. வாளையார் செக் போஸ்ட் தாண்டி டோல்கேட்டு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னா குதிரான்மேடு என்ட்ரி ஆக போகிறேங்க. குதிரான்மேடு டனலுக்குள்ளே போகிறேங்க. உள்ள 2 டனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா 1 டனல் தான் ஓப்பன் இருந்துச்சு. இப்போ 2 டனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லைட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி பார்த்து சவுண்டு எல்லாம் ஆங்கில சவுண்டெல்லாம் கேட்குது. ரொம்ப கூச்சு போகுதுங்க. ஒரு ரோடே ஸ்மூத் இல்லை. அந்த கார ரோடு தான். அந்த கார் ரோடு தான் போட்டிருக்காங்க. டனல் முடி போகுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுதுங்க. எங்கே இருக்கோம்னா ஆல்வாயில் இருக்குங்க. ஆல்வா வந்து கொச்சின் பக்கத்தில் லோடு எதற்கு வந்துருக்குறேங்க. நேற்று வந்து திருசூர் டோல்கேட்டில் வந்து படுத்துட்டோம். 8 மணிக்கு வந்தோம். படுத்துட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். லோடிங் பாயிண்ட் வந்துருக்குங்க. லோடு எதான்னு சொல்லியிருக்காங்க. என்ன லோடுன்னு தெரில. இது கெமிக்கல்னு வேணால் போர்டு வச்சுருந்தாங்க கம்பெனியில். பார்க்கலாங்க. ஏற்றும் போது நான் அப்படியே காட்டுறேன். சரிங்களா? எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்கன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோடு ஏற்ற போகிறோம். கெமிக்கல்னு சொன்னாங்களா, அதுதான். இது உப்பு மாதிரி இருக்குது. தோட்டத்தில் வைப்ப மாதிரி உப்பு, விவசாயத்துக்கு அந்த இதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 டன் ஏற்றுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேறு வாக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வால் லோடு ஏற்றியாச்சுங்க. ஒரு 4 டன் ஆச்சு. பார்த்துருப்பீங்க. லோடு ஏற்றிட்டு நம்ம அப்படியே ஏட்டுமானூர் போயிட்டுருக்குறோம். எடப்பாடி சிக்னல் தாண்டி அடுத்து ஒயிட்லா சிக்னல். அதில் போய் லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் 2 3 கட்டெல்லாம் இருக்குது. எடுத்தோம்னா நேரம் ஏட்டுமானூர் தான் போக போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஏட்டுமானூர் வந்தாச்சுங்க. லோடு ஏற்றுற பக்கம் அப்படியே லோடு ஏற்றுறக்குள்ளுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இது வந்து 2வது இடம் லோடு ஏற்றுறது. முன்னாடி ஒரு பார்ட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பைக்கில். பைக் முன்னாடி போயிட்டுருக்குது. அங்கே போய் லோடு ஏற்றிட்டு அடுத்து இன்னொரு பக்கம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் 2வது லோடு ஏற்ற வந்த இடங்க. இதில் என்னன்னு தெரில, என்ன போட்டு வச்சுங்க. இதெல்லாம் தகர்ந்தான். கம்பெனிக்குள்ளே நம்ம வண்டி மேலே ஏறல, மேட்டுக்கு மாட்டிக்கிச்சு வெறு வண்டிங்கிறனால. அவங்களே பிக்கப் வச்சு லோடு மாற்றுறாங்க. உள்ள நிறையா பொருள் ஏற்றுறாங்க. லோடு ஏற்றுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சூரில் இருக்குங்க. திருச்சூர் டோல்கேட்டில் இருக்கோம். ஏட்டுமணூர் லோடு ஏற்றிட்டு வந்தாச்சு. ஆழ்வாயிலேருந்து ஏட்டுமணூர் போய் லோடு ஏற்றிட்டு வந்துட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சொர்ணூர் போகணும். நாளைக்கு காலை தான் லோடு. மணி பார்த்திங்கன்னா 8 ஆகுது. இப்போ தான் டோல்கேட்டில் வந்தோம். வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ள திருச்சூருக்குள்ளே போக முடியாதுங்க, டிராஃபிக்காக இருக்கும். ஒரு 10-11 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி காலைல 4 மணிக்கு கூட எடுத்துப்போம். இங்கேருந்து பக்கம் தான் சொர்ணூர். இப்போ நாளைக்கு வந்து அப்படியே காட்டுறோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சொர்ணூரில் லோடு ஏற்றுக்கு போயிட்டுருக்குறாங்க. காலையில் ஆள் வந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க முன்னாடி பைக்கில் போகிறாங்க. இன்னும் செம்மையான மேடு பாருங்க. வண்டி மொபைலில் அந்தளவுக்கு மேடெல்லாம் தெரியாது. அங்கேருந்து ஃபஸ்ட் கீர் தான் வந்துட்டுருக்கேன். ஒரு 1/2 கிலோமீட்டரா. ஆள் உள்ளே போகும்போது ஆள் நிற்கிது. உள்ளே கட் பண்ணுறாங்க. இதில் தான் உள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் லோடு ஏற்ற போகிற கம்பெனிங்க. இங்கே தான் ஏற்ற போகிறோம். இந்த பாக்ஸில் எடுத்து நம்ம முன்னால் அடுக்கி வைக்கணுங்க. இதெல்லாம் கசாமசான்னு போட்டாங்க. அடுக்கி வச்சு பின்னாடி தான் மிஷின் ஏற்ற போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லோடெல்லாம் ஆகிட்டு இருக்குதுங்க. மிஷினெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா மிஷின் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மிஷினுங்க. அடுத்து வேறு பக்கம் போகணும். அடுத்து பாலக்காடு போகணும். சர்பத், சோடா சர்பத் பார்த்து எப்படி இருக்குது பாருங்க. படத்துல பீர் கடவுள் அந்த மாதிரியே இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்மளால லாடர் சீட் வச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. வண்டி எங்கன்னா கஞ்சிக்கோட்டில் இருக்கோம், பாலக்காடுக்கிட்ட. இதை நம்ம லோடு ஏற்றுற குடோனு. எங்கள் லோடு ஏற்றி இங்கே ஃபுல்லாக எடுங்க. ஃபுல்லானா இங்கே பாய் ஓட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் ஏற்றுறாங்க. இந்த கப்பு ஒரு 1 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். வண்டி லோடில் ஏற்றி முடிச்சாச்சுங்க. கயிறு தரப்பில் கட்டி முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 8 ஆகுது. இங்கேருந்து கஞ்சிக்கோட்லேருந்து கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்குங்க. கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாடு சங்ககிரி வந்து நான் காட்டில் வீடியோ பண்ணல, வீடியோ எடுக்கல. நைட்டு வந்ததுனால வீடியோ எடுக்கல.
பார்த்திங்கன்னா பட்டறையில் நிறுத்தி வச்சுருங்க. பட்டறை வேலையெல்லாம் பண்ணணும், டயரெல்லாம் பவுட்ரு போடணும். அடுத்தது நிறைய வேலை இருக்குது, வண்டி சின்ன சின்ன வேலையில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டுங்க நைட்டு தான் கிளம்ப போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குற டிரைவர் நவீன் வரேன்னு சொல்லியிருக்கிறாப்பிள்ளைங்க. ஈரோட்டில் இருக்கிறப்ப டிரைவர் நவீன், நிறைய பேர் அவர் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோடனே வரேன்னு சொல்லியிருக்காப்புல, இப்போ வந்துட்டுருக்காப்புல. அவர் வருவார், வந்தோன்னு அப்படியே காட்டுறேன். ஏன்னா மாஸ்க் இல்லை, நீ புட்ட இது எங்கே வச்சு மாஸ்க்கு இது பண்ணிட்டீங்களா? நான் வேறு மாஸ்க் போடாமல் போயிட்டுக்கிறேன். சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இவர் தான் நாடோடி ராம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஹோட்டலுக்கு வந்து இருங்க. நெடுஞ்சாலை அகதி சேனல்கிட்ட பேசிட்டுக்கிறாரு நம்ம இசைக்கராஜா அண்ணங்கிட்ட. சில டவுட்ஸ்லாம் கேட்டு எடுக்கிறாரு. போடணுங்களா பவுட்ரு? போடணுங்களா? ஓகே, அப்படின்னு பவுடர் போடணும். அதுலேயே பார்த்துக்கலாங்களா? பார்த்தீங்கன்னா போய் அவங்ககிட்ட மெக்கானிக்கிட்ட சொல்ல போகிறாரு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. டயரில் ஏதோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தானே ஓட்டியிருந்தார், அதனால் அவரை கேட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாருங்க. வேகத்தடையில் விடும்போதுலாம் வருதுங்களா? இல்லை, வேகத்தடையில் விடும்போது, புளியில் விடும்போது மட்டும்தான் வருது. ரெண்டு வேலை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேகத்தடைக்குள்ள தெரியுது, சின்ன புளிமல் வருது இல்லை, இங்கே வந்து நல்லா குறைச்சிட்டு சம்மனை வச்சு அடிக்கணும், அடிக்கிற மாதிரி வச்சு முடியும். டயருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பவுட்ரு போட்டுக்கணும், 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை. அப்போ தான் டயர் வந்து கண்டிஷனாக ஓடும். அதனால தான் அப்படியே டயரு கையோட பவுட்ரு போட்டு டயரை மாற்றி போட்டுக்கிட்டு. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல வலை இல்லாமல் இருந்துச்சுங்க, டீசல் டேங்க்கு. இப்போ வலை வச்சுருக்குங்க. இப்போ மெக்கானிக்கிட்ட சொல்லி வெல்ட்ரு வந்து புதுசாக வலை பற்ற வச்சுருக்காருங்க. அதுதான் மாயிட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சு வீல் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்டு அடுத்து நேராக கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you friends, bye.